மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த அதிரடிப்படையின் ஒரு வேண்டுகோள். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் பத்திரிகையாளர் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதிலே 25 ஆண்டுகள் சிறையிலே வாடுகின்ற சிறை கைதிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது என்று சொல்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்திலே கோவை குண்டுவெடிப்பு கைதி அல்லுமா பயங்கரவாதிகள், சென்னை சேத்துப்பட்டிலே RSS அலுவலக குண்டுவெடிப்பிலே ஈடுபட்ட பயங்கரவாதிகள், மதுரையிலே குண்டுவெடிப்பிலே ஈடுபட்ட பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இவர்கள் எல்லாம் யார் என்றால் இஸ்லாமியர்கள். ஆனால் அவரும் ஒரு முஸ்லிம் அமைப்பினுடைய MLA-வாக இருந்து இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார். இனம் இனத்தோடு தான் சேரும் என்பார்கள் கிராமப்புறங்களிலே. அதுபோல இஸ்லாமிய கைதிகளை மட்டும் விடுதலைக்கிறாரா, குண்டு வைத்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்கிறாரா, அல்லது இந்திய இயக்க தலைவர்களை, நூற்றுக்கணக்கான இந்திய இயக்க தலைவர்களை வெட்டி படுகொலை செய்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்கிறாரா என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே இப்பொழுது சிறைவாசிகள் விடுதலை என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதை தமிழக அரசு இவர்கள் எல்லாம் விடுதலை செய்யக்கூடாது. ஏனென்றால் பயங்கரவாதிகளை விடுதலை செய்வது இந்துக்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது. ஏனென்றால் தமிழ் சமுதாயம் கோவையிலே கொத்து கொத்தாக கொன்றார்களே, பல்வேறு தொழில் நபர்கள் சிறையெழுந்து போனதே, இதற்கெல்லாம் காரணம் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் தான் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இவர்கள் எல்லாம் விடுதலை செய்யக்கூடாது என்பதே இந்த அதிரடிப்படையினுடைய கோரிக்கை. நீங்கள் சிறையிலே அது கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தண்டனை வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளி விடுதலை செய்யக்கூடாது. அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும். ஆனால் இவர்கள் தீவிரவாதிகளை எல்லாம் வெளியே விடுவதற்கு ஒரு திட்டத்தை வகுக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் அடிப்படைவாதிகளையும் இந்து மதத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டு குண்டு வைத்த பயங்கரவாதிகளை எக்காரணம் கொண்டும் விடுதலை செய்யக்கூடாது என்பதே எங்களுடைய நோக்கம். அது தமிழ் சமுதாயத்தின் நோக்கம் என்று சொல்லி இவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.